ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அருள்மொழி பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இன்றைக்கி ஸ்பெஷல் ஆட்டு தலைக்கறி கிரேவி மாதிரி பண்ண போகிறோம். அது வந்து எண்ணெய் இல்லாமல் செய்ய போகிறோம். தேவையான பொருட்கள்: ஒரு தலை, ஓகே, அதுக்கு இஞ்சி பூண்டு, தக்காளி, பெரிய வெங்காயம் நறுக்கினது 2, கொஞ்சம் புதினா இலை, மஞ்சள் தூள், மிளகு, பட்டை, கிராம்பு, ஜீரகம், சோம்பு, இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம வந்து ஒரு மசாலா மாதிரி இப்போ தயார் பண்ண போகிறோம். தயார் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, இப்போ லைட்டாக மஞ்சள் போட்டிருக்கோம். இது என்ன பண்ணிடலாம், கொஞ்சம் தண்ணி விட்டு லைட்டாக அலசிடலாம். ரொம்ப களையக்கூடாது. இதை இதே மஞ்சள் போட்டு அலசிட்டு வச்சிரு, உரிச்சு கொண்டு இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். அப்பா மியூசிக்கி இப்போதான் இந்த சாந்து இதில் என்ன பண்ணிடும், சேர்ந்துடும். தெரியுமா? வீடியோ போட்டது எல்லாமே அம்மா செல்ல இருக்கேன். இந்த மூஞ்சில வீடியோ போட்டோம், அது கூட இருக்கேன். இப்போ லைவ்ல இருக்குது. போ 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 முடிச்ச உடனே போய் பார்த்துக்கிறேன். முடிச்ச உடனே போய் பார்க்குறேன். நம்ம விட்ட ஒரு சொம்பு தண்ணியே வந்து கரெக்டாக இருக்குது. இதுக்கு நிறைய இருக்குது. நம்ம கொஞ்சம் என்ன பண்ணலாம், தேங்காய் நம்ம கொஞ்சம் அரைச்சி லைட்டாக என்ன பண்ணலாம், ஊற்றிடலாம். அப்பா அப்பா சின்ன தேங்காய் ஆஃப் பண்ணிடு. ஓகே ஓகே. மியூசிக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காவை ஊற்றிடலாம். மியூசிக்கு போடவா அப்பா? நம்ம அப்படியே கிளறி விட்டுருவோம். இது அப்படியே நல்லா நடந்துக்கும். இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருந்துச்சுன்னா நமக்கு நல்ல ஒரு சூடான தலைக்கறி கிரேவி ரெடி ஆகிடும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா. அது மாதிரி நம்ம இந்த டைப்பில் செஞ்சுருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சட்டியை பற்ற வைக்கிறோம். எண்ணெய் ஊற்ற போகிறதில்ல, நோ ஆயில். ஆனால் பாயில் பண்ணுறோம், எண்ணெய் கிடையாது, சுத்தமாக எண்ணெய் கிடையாது. அதனால் எண்ணெய் இல்லாதனால நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், தக்காளி போடுறோம். ஏன்னா இந்த கரண்டி எடு, இந்த அந்த மாதிரி அங்கே இருக்கு. வெங்காயத்தை கூடயே போட்டுடலாம். ஓகே,
தேங்க்யூ. தெரியல இது நல்லா சாப்பிடலாம். மக்கள் எண்ணெய் ஊற்றிட்டாங்கன்னு நினச்சிக்குவாங்க. எண்ணெய் ஊற்றாம தான் நம்ம செய்ய போகிறோம். செஞ்சு முடிச்சுட்டு இதனோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறோம். ஓகே, இதுக்காக தயார் பண்ணி வச்சுருந்த நம்ம இந்த சோம்பு, மிளகு, ஜீரகம், பட்டை, லவங்கம் எல்லாம் ஒரு டேஸ்ட் மாதிரி என்ன பண்ணிட்டேன், இஞ்சி பூண்டோடு சேர்த்து அரைச்சிட்டேன். நம்ம எண்ணெய் ஊற்றாதனால கொஞ்சம் இதை நம்ம தண்ணி ஊற்றி அலசிக்கலாம். இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டதுனால நமக்கு வந்து ஒரு கறிக்குழம்பு வாசனை வந்துடுச்சு. அதே புதினா லைட்டாக போட்டுக்கலாம், திரும்ப அப்புறம் போடுவோம். புதினா கடைசியாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மஞ்சள் தூளில் அலசி வச்சுருந்த கறியை என்ன பண்ணலாம், சேர்த்துடலாம். கிட்ட நம்ம என்ன பண்ணல, எண்ணெய் ஊற்றலை. எல்லாம் எண்ணெய் அந்த காலத்தில் எந்த எண்ணெயை சமைச்சாங்க? மனுஷன் விலங்குகளை பிடிச்சி அதை வேட்டையாடி ரெண்டு கல்லை உரசி நெருப்பு உண்டாக்கி மரங்கள் இதெல்லாம் போட்டு உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கான், சுட்டு தான் சாப்பிட்ருக்கான். நம்மளை மாதிரி இப்போ ஃப்ரை பண்ணியோ அந்த காலத்து மாதிரி நம்ம பிராய்லர் சிக்கனே கிடையாது. ஃபஸ்ட்டு முதல்ல எல்லாம் பெரிய பெரிய விலங்குகளை அடித்து மனிதன் என்ன பண்ணிருக்கான், நீட்டாக அப்போது சாப்பிட்ருக்கான். என்ன விடலை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், சக்தி மட்டன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம் இதில். ஓகே, அப்புறம் சக்தி மல்லித்தூள் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதோடு நம்ம உப்பு சேர்க்கலை, கல் உப்பு தேவையான அளவு. வீட்டில் இருக்கிற ஆளுக்கு தகுந்தாப்புல தண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ அதில் ஊற்றிருக்கிற தண்ணி ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த கறி வந்து அப்படியே உள்ளே அடங்குற அளவு தண்ணி இருந்தால் போதுமானது. இப்போ போய் புதினா கொஞ்சம் பெஸ்ட் ஆகும், நல்ல இலையா. நம்ம அதில் வந்து என்ன பெஸ்ட் வாங்க, இது மல்லித்தலை இருந்ததுனால பெஸ்ட் வாங்க.
ஃபர்ஸ்ட் வைக்கிறதுப்பா வச்சிட்டோம். மல்லித்தலையா? கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் மிளகாய் தூள், சக்தி மிளகாய் தான் லைட்டாக, கலருக்காகவும் இல்லை, காரம் ஆல்ரெடி நம்ம வந்து மிளகு இதெல்லாம் போட்டுருக்கோம். இது கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாவும் இருக்கும். அது 3 எப்படிப்பா? ஓகே, வாங்க சப்பாத்தி சாப்பிடலாம். சப்பாத்தியும் தலைக்கறி கிரேவியும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா எண்ணெய் இல்லை. சப்பாத்தியில் யாரா எண்ணெய் போடுவாங்கன்னா நிறைய பேர் எண்ணெய் போடுவாங்க. ஒரு சப்பாத்தி போட்டுருக்கும்போது இன்னொரு சப்பாத்தி அது மேலே வச்சு அப்படியே ஓரத்தில் கொஞ்சம் கை சுடும், இருந்தாலும் இப்படி ஓரத்தில் இப்படி பிடிக்கும்போது அது பார்த்தீங்கன்னா அப்படியே சப்பாத்தி அப்படி கொஞ்சம் பூரி மாதிரி உப்பி வர்றதை பார்க்க முடியும். ஓகே, வாங்க சாப்பிடலாம்.